பதிவுத்துறையில் 10% கமிஷனா? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மூர்த்தி பதில். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதில் திமுக அரசு மீது தொடர்ச்சியாக விமர்சனங்களையும் ஊழல் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகிறார். அந்த வகையில் அண்மையில் மதுரை மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட பழனிசாமி, மதுரை மாவட்டத்தை சார்ந்தவரும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருமான மூர்த்தி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். ஒத்தக்கடையில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, அந்த தொகுதியின் அமைச்சர் மூர்த்தி எப்படிப்பட்டவர் என்பது அனைவருக்கும் தெரியும். பத்திரப்பதிவுத்துறையில் கொள்ளை நடைபெறுவதாகவே மக்கள் பேசுகின்றார்கள். செந்தில் பாலாஜி 10 ரூபாய் அமைச்சராக இருந்தார். மூர்த்தி 10% அமைச்சராக உள்ளார். எங்கு பார்த்தாலும் பத்திரப்பதிவு நடந்தாலும் அமைச்சர் மூர்த்திக்கு 10% கமிஷன் வந்துவிட வேண்டுமாம். கமிஷன் தரவில்லை என்றால் சொத்துக்களை பதிவு செய்ய முடியாது. கஷ்டத்திற்கான சொத்துக்களை விற்பனை செய்பவர்கள் இந்த அரசு கமிஷன் என்ற பெயரில் மேலும் கஷ்டப்படுத்துகிறது என்று கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் 582 சார் பதிவாளர் அலுவலகங்கள் உள்ளதாகவும், இந்த அலுவலகங்களில் ஒரு சார் பதிவாளரை ஓராண்டுக்கு மேல் பணிபுரிய விடுவதில்லை என்றும், இடமாறுதல் செய்து அந்த வகையில் பெரிய தொகை வசூலிப்பதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த ஊழல் தோண்டி எடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தார். மூர்த்தி அமைச்சர் பதவிக்கு ஏற்ற பிறகு பத்திரப்பதிவுத்துறையில் வருவாய் கணிசமாக உயர்ந்துள்ளதாக தமிழக அரசு கூறி வருகிறது. இந்த நிலையில் அமைச்சர் மீது எடப்பாடி பழனிசாமி வைத்த விமர்சனம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியது. இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த முறைகேடும் நடைபெறவில்லை. அப்படி தவறாக பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக யாரும் குற்றம் சாட்டவும் இல்லை. அதிகாரிகள் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது அன்றைக்கே நடவடிக்கை எடுத்துள்ளோம். தமிழ்நாட்டில் உள்ள எந்த பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கும் சென்று கள ஆய்வு செய்து பாருங்கள். பத்திரப்பதிவில் எந்த தலையீடும் இருந்ததில்லை. அதிமுகவினர் பத்திரம் பதிவு செய்ய சென்றபோது 10% கமிஷன் வாங்கினார்களா என்று தெளிவுபடுத்த சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 10% என்றால் ஒரே நாளில் மட்டும் 270 கோடி வருமானம் அரசுக்கு வந்துள்ளது. அப்படி என்றால் 27 கோடியை ஒரே நாளில் கமிஷனாக பெற்றோம் என்று கூறுகிறார்களா? கணக்கு வழக்கு இல்லாமல் சும்மா எதையாவது எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். இது தவறானது. எந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தின் அப்படி கமிஷன் வாங்குகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னால் அது குறித்து விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறேன். எதையாவது சொல்ல வேண்டும் என்று அவர் கூறுகிறார் என்று தெரிவித்துள்ளார்.